ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் நம்ம இன்றைக்கி குக்கிங் வீடியோ பார்க்குறோம். குக்கிங் வீடியோவில் என்ன ரெசிபி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுட சுட பரோட்டா, நெய் பரோட்டா அண்ட் வித் நல்ல கமன்னு ஒரு எக் கிரேவி பண்ண போகிறோங்க. அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவோம், ரொம்ப ரேராக வீட்டில் செய்வோம். ஏன் ரேராக வீட்டில் செய்வோம்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு ப்ரொசீஜர் நிறைய இருக்குது. ஸோ எதுக்கு டக்குன்னு ஒரு தோசையை சுட்டமாக ஒரு சட்னி அரைச்சோமான்னு வேலையை முடிச்சிடுவோம். பட் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கையால் நம்ம செஞ்சு சாப்பிட்றது, அது ஒரு தனி டேஸ்ட் இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்வாங்கன்னு தெரியாது, யாரும் செய்வாங்க. பட் நம்ம கையால் நம்ம செஞ்சு சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் எக் மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சுட்டு பட்டை, லவங்கம் அண்ட் ஒரு 4 சீரகம் போட்டுட்டு, 4 சோம்பு, அந்த பெரிய சீரகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டிருக்கேன் இதுக்கு. அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகா. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா சாடேட் பண்ணிவிட்டு அரைக்க போகிறோம். ஓகே, அது வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ இது வந்து நம்ம வீட்டு பரோட்டா போடல, இது பியோர் மைதா தான். ஸோ மைதா வந்து அன்ஹெல்த்தி தான் நம்மளுடைய ஹெல்த்துக்கு. பட் அக்கேஷ்னலாக எப்பயாவது ரேராக ஒரு வாட்டி சாப்பிட்றது தப்பில்லை அப்படின்றதுக்காக. அண்ட் நமக்கும் ஒரு சேஞ்ச் வேணும் இல்லைங்களா, ரெகுலர் ரொட்டீனில் இருந்து. ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் டெய்லி சாப்பிடாம எப்பயாவது அக்கேஷ்னலாக சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகே இந்த ப்ரொசீஜருக்கு போகலாம். ஸோ நல்லா மைதா மாவு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு 2 hours ஊறணுங்க. நல்லா 2 hours ஊறினா தான் அந்த ப்ளஃபினஸ் வரும், நல்லா பஃபியாக இருக்கும் நம்ம போடும்போது பரோட்டா. ஸோ நல்லா எண்ணெய் பூசி நல்லா பிசைஞ்சு நம்மளுடைய உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வச்சு நல்லா பிசைஞ்சு, நான் ஆக்சுவலி இதை நான் கேப்சர் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அந்த எக் மசாலாவில் போடுறதுக்காக போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ப்ரொசீஜர் எப்படி பிசைகிறதுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் அந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். பட் அது மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அந்த வந்து வதக்கணும் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி அது எல்லாமே அரைச்சாச்சிங்க. மிக்சியில் போட்டு நல்லா ஆறுன பிறகு அரைக்கணுங்க. சூடாக அரைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் மாறிடும். ஏன்னா ஒரு பொருளுக்கும் வந்து எப்படி யூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் அதோடைய சுவையும் மனமும் இருக்கும். ஸோ நல்லா ஆற வச்சுருங்க. ஃபேன் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துருங்க. ஏன்னா மிக்சியும் வந்து சூடாகக்கூடாது, நம்ம உள்ளே போடுற கண்டென்ட்டும் ஹீட்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா வரும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயை காய வச்சுட்டோம், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டோம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சும்மா வாசனைக்காக, நம்ம அதில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது சும்மா ஒரு ஸ்மெல், அந்த ஃப்ராக்னன்ஸ் ஸ்மெல்லுக்காக 4 சோம்பு வந்து போட்டாச்சுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை நம்ம எடுத்து ஊற்றணும். இது நல்லா ஆனால் பொரிஞ்சு வரணும். நான் காயறதுக்குள்ளே போட்டுட்டு அது வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த சோம்பு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பாருங்கள், நம்ம மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது அழகாக ரவுண்டாக வந்து பிடிச்சி வச்சாச்சு. இதில் வந்து நல்லா வந்து என்ன சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த டெக்னிக் வந்து இது தான். ஜஸ்ட் அதனுடைய தம்புக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் நடுவில் வச்சு அதை வந்து எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா 2 hours நல்லா ஊறி இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, கண்டென்ட் எவ்வளோ வேணுமோ அழகாக வந்து பால்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் வச்சுருங்க. ஆல்ரெடி இது சாஃப்டாக தான் இருக்கும். இன்னும் இதுக்கப்புறம் என்ன பார்த்து கேட்டிங்கன்னா, இன்னும் அகெயின் இது ரவுண்ட் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 to 30 minutes ஊற வைக்கணும். ஸோ நல்லா எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பரோட்டா. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் என்ன ஆட் பண்ணுவாங்கன்னு தெரியாது சாஃப்ட்னஸ்க்கு. பட் நம்ம இதில் வேறு எந்த கண்டென்ட்டுமே ஆட் பண்ணலங்க. ஒன்லி மைதா அண்ட் பால் முட்டை கூட சேர்க்கல, ஜஸ்ட் மைதா எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது தாளிச்சாச்சு. அதாவது அந்த சோம்பு போட்டோம், அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த விழுது வந்து போட்டாச்சு. இது நல்லா சாடேட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து நம்ம ஆல்ரெடி பச்சை ஸ்மெல் வந்து போயிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணிவிடுவோம், நம்ம வந்து பிளெயினாக அரைக்கல இல்லைங்களா. ஸோ அந்த இன்னும் கொஞ்சம் அந்த கலர் டெக்ஸ்சர் வந்து மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஃபுல்லாக அலசி அதில் வந்து ஊற்றியாச்சு. ஒரு 2 to 3 minutes தாங்க, ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம். 2 to 3 minutes அது நல்லா வந்து அந்த ஸ்மெல் வந்து வந்துடும். அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மேலே மிதந்து வரும். அந்த எண்ணெய் வந்துச்சு அந்த பதம் வந்துருச்சுனாவே அது வந்து நல்லா வந்து வதங்கி வந்துச்சு, அதோட ஃபார்முக்கு வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம மைதா மாவு வந்து
பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம டைம் நிறைய வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணுன்றதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா அதோட டேஸ்ட் வராது. ஸோ பாருங்கள், ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் வரும்பொழுது நம்ம அதை போடுறோம். ஸோ அதுவும் நல்லா கொதித்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடும், ஃபுல்லாக வந்து நல்லா அதோட ஒட்டிக்கும், இந்த மிக்சருக்குள்ளே நல்லா ஒட்டிக்கும். ஸோ நம்மளுக்கு அது ஒட்டாமல் வரும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடாயில் போட்டு எண்ணெய், நானே அந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு என்ன பண்ணுவேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணால் அது கடாயில் அது கூட உட்காந்து சண்டை போட்டுட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இது நல்லா வதங்கி வரும்போது அந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னா அது ஒட்டாமல் வரும். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு 4 கல் உப்பு போட்டுட்டோம். ஸோ இப்போ மசாலாலாம் 1 by 1 நம்ம ஆட் பண்ணலாம். இது பாருங்கள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் பொடி அது வந்து போட்டோம், ஒரு 1.25 ஸ்பூன் போய், ஏன்னா ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் நம்மளுடைய இந்த இதுக்கு வந்து ஸ்பைசஸ்க்கு வந்து ஒரு 1.25 ஸ்பூன் போட்டாச்சு. அண்ட் இப்போ லாஸ்ட்டாக போட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா கரம் மசாலா நல்லா ஃப்ளேவரிங்க, நல்லா கறி குழம்பு மனம் வரும். நீங்கள் என்ன ஏதாவது வந்து நான்வெஜ் ஐட்டம் செஞ்சிங்கனாலும் கரம் மசாலா சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல். நிறைய கூட சேர்க்க வேணாங்க, ஜஸ்ட் ஒரு மீடியம் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பாருங்கள், மசாலாலாம் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ, இப்போ நம்ம வீட்டில் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 4 மெம்பர்ஸ் இருப்பாங்களா, 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 10 மெம்பர்ஸ் கூட இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப வந்து கண்டென்ட் இல்லாமல் தண்ணி ஊற்றோம், ரொம்ப தண்ணியாக லிக்விடாக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், பரோட்டா வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஸோ லைட்டாக அதில் ஆயிலும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து அகெயின் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பரோட்டா மாவை அடித்து அந்த டெக்னிக் நான் காமிக்கிறேன், இது நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். இது அழகாக வந்து ரவுண்ட் பண்ணி எண்ணெய் போட்டு நம்ம அழகாக நல்லா டைட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடணும், அது காற்று போகாத அளவுக்கு. அப்போ தான் நல்லா அது ஊறி நல்லா பஃபியாக வரும். மீன்வேல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக் கிரேவி பண்ண போகிறோம் இல்லைங்களா. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டானது சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா எக் ஆம்லேட் போட்டு வச்சுருக்கோம். என்னென்னா ஜஸ்ட்டு பெப்பர் சால்ட்டு அவ்வளோதான். நல்லா எக்கை போட்டு நல்லா பீட் பண்ணி அடிச்சுட்டு பெப்பர் சால்ட் போட்டு ஆம்லேட் போட்டு வச்சுக்கோங்க. இதை நம்ம இந்த நைஃப் வச்சு பீஸாக கட் பண்ணிக்க போகிறோங்க, குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். நான் 4 முட்டை வந்து போட்டிருக்கேன். ஸோ 4 ஆம்லேட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் 4 மெம்பர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நல்ல குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த மேலே இந்த ஆடை வருது பாருங்கள், அது வந்துச்சுனாவே அந்த நல்ல ஃபார்முக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எக் ஆம்லேட் இருக்குது இல்லைங்களா, அது குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸில் இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டேன். இது வந்து நைஃப்பில் கட் பண்ணுறத விட கத்தியில் கட் பண்ணுறதை விட எனக்கு நைஃப்பில் கட் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா நைஃப்பில் வந்து நம்ம கீரி தான் விட முடியும், கட் பண்ண முடியாது இல்லைங்களா. அது வேணால் நம்ம ஆனியன் கட் பண்ணுற மாதிரி இது பண்ணலாம். பட் சீசரில் எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து அட் த டைம் வந்து 2 வேலை பார்க்குறோம். அப்போ வந்து டக்குன்னு ஆகிறது தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எக் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்த சமையல் வந்து டெய்லி வந்து ஃபாஸ்ட்டாக செய்வோம். பட் ஏதாவது ஒரு நாள் ரொம்ப ஸ்பெஷலாக செய்யும் போது, ஃபுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது, அக்கேஷ்னலாக செய்யும் போது கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சால் நல்லா டேஸ்ட்டு நல்லா வரும். ஸோ அதுக்காக தான். ஸோ இது ஒரு குட்டி டிப்ஸ் தான். அது ரொம்ப சாப்பிடும்போது அதோடைய ஃப்ளேவரிங் டேஸ்ட்டு நல்லா தெரியும். நம்ம ஸ்லோவாக செய்கிற ஒரு ரெசிபிக்கும் அண்ட் ஃபாஸ்ட்டாக செய்கிற ரெசிபிக்கும். சில பேர் இருக்காங்க ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்ட், ஃபாஸ்ட்டாக செஞ்சாலும் ஸ்லோவாக செஞ்சாலும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம அந்தளவுக்கு இன்னும் டியூன் ஆகலை. பட் எனக்கு வந்து இந்த ப்ரோட்டோக்கால் தாங்க கரெக்டாக இருக்கும். நான் ஸ்லோவாக ஒரு ஃபுட்டை வந்து அழகாக செஞ்சேன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது கண்டிப்பாக பார்த்து தான் செய்வோம். ஏன்னா நம்ம போடுற கண்டென்ட்டும் வேஸ்ட் ஆகக்கூடாது. பாருங்கள், நம்ம எக்கு போட்டுட்டோம், அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பரோட்டாக்கு செம்ம சைட் டிஷ்ஷுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செமி லிக்விடாக இருந்தது. அதாவது ரொம்ப சாலிடாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாக இல்லாமல் செமி சாலிடாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பரோட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதோட டெக்ஸ்சர் நல்லா ஊற வச்சு செஞ்சதால் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த எக் கிரேவி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம், தோசைக்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் இட்லி கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சாதத்து கூட யூஸ் பண்ணாங்க. இது அவசரத்துக்கு நீங்கள் செய்யலாம். இது வந்து எக் கிரேவி செய்கிறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செஞ்சேன், டேஸ்ட் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தான் செஞ்சேன். நான் கூட ஸ்லோவாக செஞ்சாலும் எனக்கு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுக்கு மேலே டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளுடைய வீக் டேஸ்லையும் இதை பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம், திரட்டிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி தான். பட் இது கொஞ்சம்
நல்லா அந்த மைதா மாவு இருக்குதால் நல்லா தின்னாக வந்து திரட்டிட்டு நல்லா அதில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ரோல் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் அதுதான். அதை அப்படியே இழுத்துட்டு அது நல்லா எக்ஸ்டெண்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பரோட்டா நம்ம வந்து கடையிலேயே நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வீட்டில் செய்யும்போது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக பண்ணுறவங்களுக்கும் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஆனால் நல்லாவே வந்துருச்சுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அது வந்து அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இது வந்து 1 by 1 நம்ம வந்து என்ன பண்ணுறோம், திரட்டிட்டு ஆயில் அப்ளை பண்ணோம். ஆயில் அப்ளை பண்ணோன்னா அது ஒட்டாமல் அழகாக ஈஸியாக இழுத்தோடனே வந்துடும். என்ன நம்ம கொஞ்சம் மைதா மாவு எண்ணெய் அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அன்ஹெல்த்தின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக நம்மளுக்கு ஹார்ட்டில் வந்து பிளட் வெசல்ஸ்லாம் வந்து பிளாக் ஆகும். இன்கேஸ் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்றது நம்ம ரொம்ப வந்து அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதால அது கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறோமே, நிறைய மைதா யூஸ் பண்ணுறோமே, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு சேஞ்ச் வேணும் இல்லைங்களா? அதாவது ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்ற போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடும்போது. ஆனாலும் கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 months ஒன்ஸ், இல்லை வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் பரோட்டா. ஸோ அவங்களாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் மைதா மாவு. ஆனால் சர்டன் ஏஜ் வரைக்கும் தாங்க பரோட்டாலாம் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும்னு நினச்சாலும் டாக்டரே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவார். கண்டிப்பாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவார். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. ரேராக இது மாதிரி வந்து அக்கேஷ்னலாக சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஸோ ரெகுலர் ரொட்டீனே வந்து நம்ம டெய்லி பரோட்டா, டெய்லி சிக்கன் கிரேவி, டெய்லி இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் அதை மாதிரி சாப்பிட்றது தான் ரொம்ப அன்ஹெல்த்தி. ஸோ அக்கேஷ்னலாக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இன்னும் நம்ம ஒரு 50 அந்த மாதிரி க்ராஸ் பண்ணும்போது இதுவுமே அவாய்ட் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்லது எதுனா 2 இட்லி தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை வந்து எப்பயாவது வந்து அக்கேஷ்னலாக குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பட் அவங்களுக்கும் நம்ம சின்ன வயசுல நம்ம ட்ரெயின் பண்ணிடணும். இது வந்து அன்ஹெல்த்தி ஃபுட்டு, இது வந்து ரேராக தான் சாப்பிட்ணும் அப்படின்றத நம்ம சொல்லிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஃபிட்னஸ் கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த குக்கிங் ரெசிபி போய் இல்லை மைதா மாவுனாவே கொஞ்சம் அன்ஹெல்த்தி. அதுவும் நம்ம வெளியில் சாப்பிட்றது எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. போட்டு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆயில், நல்லா ரீஃபைண்ட் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். பியூர் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அண்ட் மைதா மாவு கூட வேறு எந்த கண்டென்ட்டும் அந்த சாஃப்ட்னஸ் பஃபினஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அழகாக அந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணியாச்சு பரோட்டா மாவு. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் என்னென்னு கேட்டிங்கன்னா, தவாவை காய வச்சுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு இப்போ பாருங்கள் பரோட்டா போட்டாச்சு மேலே. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா மைதா நல்லா வந்து பாயில் ஆகும், நல்லா வேகணும். இல்லைனா வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா மேலே வந்து கருப்பாயிடும், நல்லா வெந்த மாதிரி ஆகிடும். உள்ளே இருக்க லேயர் வந்து பார்த்திங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும். ஸோ வேகாதது சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஸ்லோவாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அது வந்து நல்லா வெந்து வரும். ஸோ தட் வந்து எந்த இஷ்யூஸும் நம்மளுக்கு வராது. ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. அண்ட் எதுவுமே பாருங்களேன், அதான் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு செய்யும் போது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம செஞ்சால் தான் அதோடைய குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும் அண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறோம் மேலே. அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் பரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும். பட் நான் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ், ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் கிடையாது, கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸு. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிட்டேன், கீ அவாய்ட் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் எண்ணெய் தான் சாப்பிட்டேன். ஏன்னா சில பேருக்கு வந்து அவரோட ஃப்ளேவரிங் டேஸ்ட்டோடு சாப்பிட்றது பிடிக்கும். அது நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா டெய்லி சாப்பிட்டா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். பட் அக்கேஷ்னலாக சாப்பிடும்போது நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லைங்களா? பட் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த வந்து ஆக்சுவலி அந்த தவாவில் போட்டு அந்த நெய்யோட பரோட்டா எடுக்கும்போதே நல்ல ஒரு ஃப்ராக்னன்ஸ், நல்ல ஸ்மெல் வந்தது. அண்ட் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்ட்டு, அந்த டெக்ஸ்சரோட அந்த எக் கிரேவியோட சாப்பிடும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. நல்லா இந்த பாருங்கள் பரோட்டா நல்லா எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நல்லா இந்த மாதிரி ஒரு சூடாக இந்த மாதிரி பண்ணோங்க. நல்லா வந்து அதை வந்து ஒரு பஞ்ச் கொடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ரொம்ப லேயராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய பரோட்டா செஞ்சாச்சு. பரோட்டா வித் இந்த ஸ்பெஷல் எக் கிரேவி அல்டிமேட் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு தாங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு தாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, எம்மியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல். அண்ட் கண்டினியூவாக நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுனாலும் வந்து நம்ம ஷேர் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ரோக்ரஸ் பண்ணலாம்.
ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் கமெண்ட் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்டிங் மோர் கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறீங்க, பட் லைக் கொடுக்க மறந்துடுறீங்க. ஸோ ஒரு லைக்கும் கொடுத்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய இதுதான் வந்து மோட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் us, கீப் ஸ்மைலிங், have a healthy and funny day forever. Thank you.